வணக்கம், நான் ரேவதி. வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு போன விஷன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்க நல்லா இருக்கோம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, பாப்பா மொட்டை அடிச்சு காது குத்தும்போது அதுக்கு முன்னாடி நாங்க என்னெல்லாம் பண்ணோம், என்ன சரியா பண்ணோம், என்ன தப்பா பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோல சொல்ல போறேன். ஷார்ட்ஸ்ல அவ்வளோ பெருசா சொல்ல முடியல. ஆக்சுவலா லாங் வீடியோ போடணுன்ற ஐடியாவே இல்லை. பட் ஒரு மெமரிஸ்க்காக தான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஷார்ட்ஸ் வீடியோவிலே சொல்லியிருப்பேன், பட் டீட்டெயிலாக சொல்லியிருக்க மாட்டேன். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நாளாகவே கார் குத்தணுன்றது இருந்துகிட்டே இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா போகவே முடியல. உங்களுக்கே தெரியும், திருப்பதி ஏழுமலையானை பார்க்கணும்னா அவர் நம்மளுக்கு பர்மிஷன் கொடுக்கணும், அப்பதான் அது நடக்கும். இல்லைன்னா கண்டிப்பா டிலே ஆகதான் செய்யும். இந்த வாட்டி நாங்க ஒரு முடிவோடு இருந்தோம், கண்டிப்பா நம்ம போயே ஆகணும், அப்பதான் கரெக்டா இருக்கும்ன்றதுக்காக ஒரு முடிவை எப்ப எடுக்கிறோன்னா, ஒரு நாள் மதியானம் போலதான் எடுக்கிறோம். ஓகே நம்ம போகலாம் அப்படின்ட்டு மதியானம் கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். மறுநாள் காலையில வரைக்கும் நாங்கள் கிளீன் பண்ணிட்டே தான் இருக்கோம். அப்பயும் கிளீன் பண்ணி முடிச்ச மாதிரி இல்லை. ஆனாலும் கோயிலுக்கு போனோம். வெள்ளிக்கிழமை அடிச்சு ஃபர்ஸ்ட் விநாயகருக்கு தான் தேங்காய் உடைக்கணுன்றதுக்காக காலையில இருந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு விநாயகர் கோயில போய் தேங்காய் உடைக்கலான்னு போனா, அங்க போனதுமே விநாயகர் எங்களை ஒரு 1/2 hour வெயிட் பண்ண வச்சாரு. பரவாயில்ல, எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்ட்டு வெயிட் பண்ணி அவரை பொறுமையா பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தா, அப்புறம் தான் ஹஸ்பண்ட் சொல்றாரு, இந்த மாதிரி நம்ம வீட்டுல பூவாடைக்காரிக்கே சாமி கும்பிடணுன்ட்டு என்ன பண்றது ஒன்றும் புரியல. அந்த சாமி கும்பிடணும்னா புடவை வாங்கணும், பூ வாங்கணும், எல்லாமே அவங்களுக்கு தேவையான அதெல்லாம் வாங்கி வச்சுதான் சாமி கும்பிடணும். அதெல்லாம் அதுக்கப்புறமா தான் ஒன்று ஒன்றா வாங்கி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஈவினிங் போல விநாயகருக்கும் அவங்களுக்கும் சேர்த்து சாமி கும்பிட்டோம். நாங்கள் பண்ண ஒரு கரெக்டான டிசிஷன்னா அது கோயிலுக்கு போகலான்ற அந்த முடிவு தான். நாங்கள் பண்ண தப்பு என்னன்னா, எல்லாத்தையும் கடைசி நிமிஷத்துல தான் ஒன்று யோசிச்சு பண்ணதான் நாங்கள் பண்ண பெரிய தப்பு. ஃபர்ஸ்ட் நாள் விநாயகர் கோயிலுக்கு போனோம். ஈவினிங் வந்து பூவாடைக்கரைக்கும் அவங்களுக்கும் சாமி கும்பிட்டோம். 2வது நாள் பெருமாளுக்கு தள்ளு போட்டோம். அன்னைக்கு என்ன பண்ணோம்னா, அன்னைக்கு ஈவினிங் என்ன பண்ணோம்னா, மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலில் போயிட்டு நைட்டு தங்கினோம். ஏன்னா குழந்தை பிறந்தது நைட்டு தங்கலைன்றதுக்காக அங்கே போய் நைட்டு தங்கினோம். அப்படியே அடுத்த நாள் வீட்டுக்கு வந்தோம். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எழுந்துக்கவே முடியல, அந்த அளவுக்கு டயர்டாக இருந்துச்சு. ஆனாலும் டி நகருக்கு ஷாப்பிங் போனோம். ஏன்னா முட்டடிச்சு காது குத்த போகிறோம், புது ட்ரெஸ் வாங்கணுன்றதுக்காக டி நகருக்கு போனோம். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஒன்றும் முடியல. ஏதோ 2 கடைக்கு போய் டக்கு டக்குன்னு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் பண்ண தப்பு என்னன்னா, எல்லாத்தையும் ஒரே டைமில் பண்ணதுதான் நாங்கள் பண்ண தப்பு. சில விஷயங்களை முன்னாடியே நம்ம பண்ணி வச்சிருந்தோம்னா இவ்வளோ கஷ்டமாக தெரிஞ்சிருந்திருக்காது. என்னன்னா, நாங்கள் மட்டும் கஷ்டப்படலை, குழந்தைங்களையும் கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டோன்னு வருத்தமாக இருந்துச்சு. ஒரு சில விஷயம் சொல்லியிருந்தோம், ஒரு சில விஷயம் சொல்லாமல் விட்டுட்டோம். முக்கியமாக கோயிலில் நைட்டு தங்கினது இனி இவளால் ஹேண்டில் பண்ணவே முடியல. அப்புறம் எப்படியோ சமாளிச்சிட்டோம். இந்த வீடியோவில் ஆல்ரெடி 3 days என்ன பண்ணோன்றத சொல்லிட்டோம். அடுத்த நாள் என்ன பண்ணோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.